அமானுஷ்யம் நம்மள சுத்தி நடக்குதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அமானுஷ்யம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாலே, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு வீட்ல எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். இப்ப நம்ம அந்த ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் வரும். அ ஒரு சஃபகேஷன் இருக்கும். ஒரு மாரி பேட் ஸ்மெல் இருக்கிற மாரி இருக்கும். என்னதான் வீடு வந்துட்டு நல்லா நீட்டா வச்சிருந்தா கூட, ஏதோ ஒரு கெட்ட வாசனை இருக்கிற மாரி இருக்கும். யாரோ நம்ம கூட இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அ சண்டைகள் நெறைய வரும். ஃபேமிலிக்குள்ள நெறைய சண்டை வரும். இந்த மாரி எல்லாம் நிகழ்வுகள் நடக்கும். அதே மாரி நெறைய இப்ப பிசினஸ் அந்த மாரி ஏதாச்சும் இருந்தா, அவங்களுக்கு லாஸ் வரும். திடீர்னு அவங்களுக்கு வந்து ஜாப் போன மாரி இருக்கும். இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு, இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருந்தா தான் அப்படி வந்துட்டு கண்டிப்பா நடக்கும். ஸோ அமானுஷ்யம் வந்து அ வீடுகளுக்குள்ள கூட நடக்கலாம். வீட்டுக்குள்ளேயும் நடக்கும், வெளியில இப்ப நீங்க வெளியில போறீங்க, எங்கேயாச்சும் ஒரு தனிமையான இடத்துல போறீங்க. உங்களுக்கு வந்துட்டு சில்லுன்னு ஒரு காத்து அடிக்கிற மாரி இருக்கும். அது காத்தாவும் இருக்கலாம். இல்லாட்டி மேபி சம்திங் பியாண்ட் நேச்சர் அந்த மாரி இருக்கலாம். ஏதாச்சும் சத்தம் உங்களுக்கு வந்துட்டு கேட்கும். அ ஒரு விதமான சவுண்ட்ஸ் ஆர் யாரோ உங்ககிட்ட பேசுற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நிழல் மாரி தெரியும். இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அமானுஷ்யம் இருக்கிற சில இடம் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலி இட் வில் நாட் பி குட். அந்த மாரி இடத்துக்கு போறீங்க. இப்போ பழைய பாழடைஞ்ச வீட்டுக்கு போறீங்க. இல்ல ஒரு ஃபோர்ட் இல்ல கோட்டைக்கு போறீங்கன்னா, அங்கெல்லாம் வந்துட்டு அமானுஷ்யம் வந்துட்டு நெறைய இருக்கும்.